ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலா விதைகளை நம்ம சாப்பிட்டு தூக்கி போட்டுருவோம். பழத்தை மட்டும் சாப்பிட்டு விதையை தூக்கி போட்டுருவோம். இப்போ அந்த விதையை வச்சுட்டு சிக்கன் மட்டன் மாதிரி டேஸ்ட்லேயே அந்த விதையை எப்படி நம்ம சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், அது ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த விதையை வெயிலில் ஒரு நாள் தான் காய வச்சுருந்தேன். நமக்கு இது மாதிரி ரெண்டாக விட்டுட்டு வந்திருக்கும். கீரி நம்ம கத்திலோட கீரியோட எடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி விட்டு வந்திருக்கும். இந்த மாதிரி அழுத்தி விட்டு எடுத்தோன்னா ஈஸியாக நமக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி எடுத்துடலாம். அப்படி உங்களுக்கு எடுக்க தெரியலனா கத்தியில் நீங்கள் வெங்காயம் உரிக்கிற மாதிரியே கூட உரித்து எடுத்துக்கலாம், ஈஸியாக வந்துடும். பாருங்கள் வந்துருச்சு. இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு மாவாக கையில் ஒட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அந்த டிப்ஸு. இல்லைன்னா நீங்கள் இதே மாதிரி கூட உரித்து எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மேலே நமக்கு இந்த ப்ரௌன் கலர் தோல் இருக்குல்ல, அதுவும் கூட நீங்கள் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இப்படியே தான் செய்கிறேன். டேஸ்ட்டாக சூப்பராக மாவு மாதிரியே இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் அந்த காய் மூழ்கிற அளவு ஊற்றினா மட்டும் போதும், நிறைய ஊற்ற தேவையில்லை. கரெக்டாக நமக்கு அந்த விதை மூழ்கிற அளவு இருந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3-4 விசில் விடுங்க. இது நமக்கு நல்லா வேகணும், கொஞ்சம் லேட் ஆகும். 3-4 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது விசில் வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி நமக்கு நிறையாவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இதோட நம்ம ஸ்பைசஸ் சேர்த்து சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் இப்படியே தான் வேக வச்சு சாப்பிட்டுக்குருவோம் சிம்பிளாக. இதை இப்படியும் சாப்பிட்லாம். நிறைய ஆரோக்கியங்கள் இதில் இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இருக்கட்டும். இப்போது நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கார்லிக் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். வெள்ளை பூண்டுகளை நீங்கள் நல்லா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3-4 கார்லிக் இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சம் பொரியட்டும். இது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு மீடியம் சைஸில். நான் சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். நமக்கு இதுக்கு வெங்காயம் தக்காளி இதை அதிகமாக தேவைப்படாது, நம்ம கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போது ரெண்டும் சேர்ந்து நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போது இந்த டைமில் தக்காளி நல்லா ஒரு தக்காளி தான் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த பலா விதையில் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு இது வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா இடையில சேர்த்துக்கலாம். இதை ஒரு டைம் சேர்த்து கலந்து விட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள் வதங்கி வந்துருச்சு. ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் குழம்பு மசாலா இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு மட்டன் சிக்கன் சுவையில் சூப்பராக இருக்கும். இப்போது அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க.
இப்படி ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த காயை வந்து போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் வந்து கலந்து விடுங்க. இது கூடவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றி நீங்கள் குழம்பா கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து வறுவல் மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ எல்லா பக்கம் கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருந்தது, அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்கன்ட்டு. இப்போது மறுபடியும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து வற்றி வந்துருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு நமக்கு தனியாக வந்திருக்கு. கரெக்டாக நமக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு டைம் கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது செய்கிறது. அதிகமான வேலை நமக்கு கிடையாது, ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம். இதை சாப்பிடும்போது நம்ம ஒரு சிக்கன் மட்டன் பீஸ் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே தான் மட்டன் கிரேவி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கான்லாம் ஆளுங்கிற பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.